ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டேய், உன்னை விட மாட்டேன்டா. எங்களையே தொட்டுட்டல்ல, இனி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களை ஏண்டா தொட்டன்னு ஃபீல் பண்ணுவேன். ஏய், இங்கடா பாக்குற? உங்க ரெண்டு பேரை தொலைச்சிருவ ராஸ்கல். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவங்களை என்னடா முறைக்கிற? கார்த்திக் சார் வீட்டு பையன் மேலே கை வைக்கிறியா? இரு, தொட்ட கையை இல்லாமாக்குற. தொலைச்சிருவ ராஸ்கல். அப்புறம் தம்பி, ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் புரட்டி போட்டிருக்கீங்களே, பெரிய ஆளுதான் நீங்க. ஆமா, இவங்க யாரு? என் மாமா சார். ஓ, அவங்க அம்மாவோட தம்பிங்க. உங்க மருமகனை நல்லா தைரியமான ஆளா தான் வளர்த்துருக்கீங்க. ஆமா சார், ராகி கம்பு கறி மீனெல்லாம் போட்டு நல்லா பலசாலையும் வளர்த்துருக்கோம் சார். ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. நாங்க ஆக்சுவலி சென்னையில இருந்து இங்க வந்து சார், நாங்க சென்னை இங்க வேலை தேடி வந்திருக்கோம். வேலை தேடியா? என்னையா அது புதுசா இருக்கு? எல்லாரும் வேலை தேடி சென்னைக்கு தான் போவாங்க. நீங்க என்னையா வித்தியாசமா கோயம்புத்தூருக்கு வேலை தேடி வந்திருக்கீங்க? சென்னையில இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சார். இங்க பாருங்க, இங்க இன்னும் பத்திரமா இருக்கணும். இவங்க ஏதோ ரவுடி பசங்கன்றதுனால சரியா போச்சு. இந்த மாதிரி ரோட்ல வேற யாரு கூட மல்லு கட்டிட்டு இருந்தா நானே பிடிச்சி உள்ள போட வேண்டியது இருக்கும். புரியுதா? சரிங்க சார். அப்புறம் தம்பி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நாளைக்கே நீங்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டியது இருக்கும். உங்களால வர முடியுமா? வரேன் சார். இப்ப சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாய்தா கீதான் வர்றப்ப கம்பெனி நீட்டக்கூடாது. இல்ல சார், கண்டிப்பா வருவேன். குட். யோ ராமரு, ஐயா, இங்க வாயா. இந்த தம்பியோட போன் நம்பரு அட்ரஸ்லாம் வாங்கி. ஓகேங்க. சார், நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க தம்பி. இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சார் அந்த பையனை கடத்தினாங்க? எல்லாம் அந்த மித்ரா பொண்ணுக்கும் இவங்களுக்கும் உள்ள பழைய பகையை தீர்த்துக்கதான்ப்பா. மித்ராவுக்கும் இவங்களுக்கும் பகையா? அப்படின்னு சார் அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் பகை? ஆமாப்பா, இந்த இருக்கானே வரதன், இவன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்தி சாருக்கு வலது கையா இருந்தவன். மித்ரா பொண்ணு அங்க வேலைக்கு சேர்ந்ததும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பல ஊழல்களை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு. இதனால இவங்க பார்த்துட்டு இருந்த வேலை போய் 3 வருஷமா ஜெயில களி தின்னுட்டு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாங்க. வந்ததும் வராதுமா, பழி தீக்க தான் இந்த கடத்தல். தம்பி, இதுக்கே ஷாக்கான எப்படிப்பா? மித்ரா அந்த ஊர்ல இப்படி பல பேர்கிட்ட பகைய வளர்த்து வச்சிருக்கு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.